யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குருவே, உங்கள் நாமம் பாட பாட இன்பம் பொங்கி வருமே. எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். உங்களுடைய வாழ்த்துக்கு குருமேல் வைத்திருக்கிற அன்பும் உங்கள் வாழ்த்துக்கும் என்னுடைய அன்பு என்றும் உங்களுக்கு இருக்கும். உங்கள் குருவாகிய என்னுடைய ஆசீர்வாதமும் குருவின் துணைவியார் ஸ்ரீ சுந்தரி அவர்களுடைய அன்பும் என்றென்றும் எல்லோருக்கும் எல்லார் குடும்பத்தினருக்கும் இருக்கும். அதே வேளையில் நிறைய பேர் இப்பொழுது ஆன்மீக அனுபவங்கள்லாம் பெற்று வராங்க. சிலர் கேட்குறாங்க, நிறைய பேர் அவர்களுக்கு கிடைக்கிது, எங்களுக்கு என்ன தான் நாங்களும் முயற்சி செய்கிறோம், அவ்வளோ சீக்கிரத்தில் சிலருக்கு சீக்கிரத்தில் சில அனுபவங்கள்லாம் கிடைக்கிது. இது நிறைய இது மாதிரியான கேள்விகள் குருக்கிட்ட கேட்குறாங்க. எப்படி இறைவனுடைய ஞானம் பெறுறது? இன்னொன்று என்னென்னா, எல்லாமே குருவின் இடத்துல அருகாமையில் வருவதற்கு எப்பொழுதும் பார்க்கணும், ஆசீர்வாதம் பெறணும் என்ற ஏக்கம் நிறைய பேருக்கு இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி பார்க்கும் பொழுதே குருவோட ஆசீர்வாதம் எப்பொழுதுமே முழுமையாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா எல்லோரும் தனியான முறையில் அவர்கள் ஆசீர்வாதம் பெறணும் என்பது கடினமான ஒன்று அல்லவா? நிறைய பேர் இருக்கீங்க. இருந்தாலும் கூட குருவை குருவின் அன்பை முழுமையாக பெறுவதற்கும், இறை அருள் முழுமையாக பெறுவதற்கும், முழுமையான ஞான நிலை அடைவதற்கும் அதுக்கு செய்ய வேண்டியது என்னென்னா, குருக்கிட்ட எதுவும் கேட்பாங்க. நல்ல குரு மேல் நம்பிக்கை இருக்குது, எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது. அதுபோல் பிரார்த்தனை, இறைவன் இடத்துல நாம் செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனை என்பது மிக மிக வலிமையான ஒன்று. இந்த பிரார்த்தனை சில பேர் நினைப்பாங்க, அது செய்யக்கூடிய நிலையை பொறுத்து தான் இருக்குது பிரார்த்தனை. இறைவன் இடத்துல சரியான முறையில் பிரார்த்தனை செய்யும் பொழுது நிச்சயமாக இறை அனுக்கிரகம் எல்லாருக்கும் முழுமையாக கிட்டும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. அதே போல் நல்ல தியானம் செய்யுங்க. தியானம் செய்யும் பொழுது நிச்சயமாக குரு அருகாமையில் இருப்பதை எல்லோருமே உணர்ந்து கொள்ள முடியும். உங்கள் இல்லத்திலே குரு இருப்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். எங்கிருந்து நீங்கள் தியானம் பண்ணினாலும் குருவோடைய காட்சிகள் தோன்றும், குருவோட பேசலாம், குருவோட உரையாடலாம். அதே நேரத்தில் இறை ஞானமும் பெற்று ஞான காட்சிகளும் எல்லாராலையும் பெற முடியும். இதுக்கு முயற்சி தான், நம்பிக்கை, அசராத நம்பிக்கை, முழுமையான பிரார்த்தனை, நல்ல முறையில் தியானம் செய்வது, இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வது, இவைகளை கொண்டு குரு சொன்ன விஷயங்கள் எல்லாம் எல்லோருக்குமே சாத்தியமாகும். ஆக எப்பொழுதுமே குரு அருள் உங்களுக்கு என்றுமே இருக்கும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். எல்லோருக்கும் அன்பு வணக்கம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ